ஹலோ வியூவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. எந்த வேலை செஞ்சாலையும் தப்பு இல்லை, நான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சாவது என்னோட குடும்பத்தை நான் பார்த்துப்பேன், நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு நம்ம மல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதே நினைப்ப நம்ம விஜய் சார் நினச்சா நம்ம மல்லிக்கு தப்பாக தாங்க தோணும். ஏன்னா நம்ம விஜய் சார் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஓனராக இருந்து பல பேரை வேலைக்கு வச்சு பல சம்பளத்தை கொடுத்தவர். இப்போ படிப்புக்கு ஏற்ற வேலை தான் விஜய் சார் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம மல்லியோட எண்ணம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸில் நம்ம மல்லிக்கு தெரிய வரல விஜய் சார் வந்து மெக்கானிக் தான் வேலை செய்கிறாருன்ட்டு. கூடிய சீக்கிரம் அதுக்கான எபிசோடும் வரப்போகுதுங்க. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க சார், உங்களுக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தாவல இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத வெண்பா மேலேயும் சத்தியம் வாங்க போகிறாங்க நம்ம மல்லி. வெண்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இதுக்கப்புறம் அந்த கார் மெக்கானிக் வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சாரும் சத்தியம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம விஜய் சார் செய்கிற அந்த மெக்கானிக் வேலை ரொம்பவே சூப்பராக இருக்குது, கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வராங்க, எல்லாமே நீ தான்ப்பா காரணம்ன்ட்டு அந்த மெக்கானிக்கோட சொல்லும்போது நம்ம விஜய் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அன்னபூர்ணி அம்மாக்கிட்ட கொடுத்து காலில் ஆசீர்வாதம் வாங்கணும், ரொம்ப சந்தோஷந்தாங்க. ஆனால் இந்த வேலையை நம்ம விஜய் சார் நிரந்தரமாக செய்ய போகிறாரா இல்லையா அப்படின்றது தாங்க ரொம்பவே டவுட்டாக இருக்குது. நம்ம மல்லிக்கு கண்டிப்பாக விஜய் சார் அவருக்கு ஏற்ற வேலை, அவர் படிப்புக்கு ஏற்ற பதவி அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சாதான் கண்டிப்பாக வேலை செய்ய விடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம விஜய் சாரும் கேட்க போகிறாங்க, ஏன் மல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, ஏன் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிகிட்ருக்க, ஏன் நான் இருக்கேன்னே நான் பார்த்துக்க மாட்டேனா, என்னெல்லாம் நீ நம்பவே மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக விஜயும் நம்ம மல்லியும் கூடிய சீக்கிரம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க.